கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा मिलने पाए। திரும்பவுமாக தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியமான வேளைக்குள் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். फिर से परमेश्वर की आराधना करने की एक सौभाग्य समय पर प्रभु ने हमें ले आया है। நாம் ஒவ்வொரு முறையும் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது இதை நாம் மனதிலே கொண்டவர்களாக தேவனை ஆராதிக்கிறோம். जब कभी हम प्रभु की आराधना करने के लिए इकट्ठे होते हैं तब मन में इस बात को मन में रखे आराधना करते हैं। ஏதோ ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே நாம் ஆராதனைக்கு வருவதில்லை. इतवार है इसलिए आराधना करनी है, वैसा नहीं है। அல்லது இது நம்முடைய ஒரு டியூட்டி என்று சொல்லி நாம் வருவதில்லை. या मेरे लिए एक कर्तव्य है करके हम नहीं आते हैं। நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ, जब कभी हम परमेश्वर के सम्मुख में आते हैं, ஒரு அர்த்தமுள்ள ஆராதனை தேவனுக்கு கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். एक अर्थपूर्वी आराधना प्रभु के लिए करने के लिए हम कोशिश करते हैं। அதற்கு மிகவும் அடிப்படையான ஒரு காரியத்தை ஒவ்வொரு வாரமும் நாம் செய்வதிலே நாம் தவறுவதில்லை. उसके लिए आधारित एक बात को या एक काम को करने से हम नहीं कभी भूलते हैं। வேத வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நாம் யார் என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். वो बात ये है कि परमेश्वर का गुण वो कैसा है उसको परमेश्वर के वचन के आधारित समझते फिर आराधना करते हैं। எப்பொழுது இதன் அடிப்படையிலே தேவனை ஆராதிக்கிறோமோ அது அர்த்தமுள்ள ஆராதனையாய் மாறுவது जब மாத்திரமல்ல, कभी हम परमेश्वर के गुण के आधारित आराधना करते हैं, ना केवल अर्थ उसमें मिलता है, அர்ப்பணத்திற்கு நேராக நம்மை நடத்தும் ஆராதனையாகவும் ஆண்டவர் மாற்றிக் கொடுக்கிறார். ये आराधना अर्पणता की ओर हमें ले जाने वाली आराधना के रूप में प्रभु बदल देता है। நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், फिर से मैं कहना चाहता हूँ, நாம் அர்த்தமுள்ள ஆராதனை செய்வதற்கு மாத்திரமல்ல, ना केवल अर्थ से भरी आराधना करने के लिए बुलाए गए हैं, அர்ப்பணிப்பு நிறைந்த ஆராதனையை நாம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். अर्पणता के साथ आराधना करने के लिए हमारी बुलाहट है। இந்த நாளிலும் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். आज भी परमेश्वर के वचन के आधारित जिस परमेश्वर को आराधना करते हैं वो कैसा करके देखेंगे। என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். मेरे साथ खोलिएगा ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். रोमियो की पत्री 8वां अध्याय 28वां वचन। ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். रोमियो की पत्री 8वां अध्याय 28वां पद। அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். हम जानते हैं कि जो लोग परमेश्वर से प्रेम रखते हैं उनके लिए सब बातें मिलकर भलाई को उत्पन्न करती है। மிக மிக ஒரு பழக்கமான ஒரு வேத வசனத்துக்கு முன்பதாக தேவன் நம்மை கொண்டு வருகிறார். बहुत ही जाना पहचाना या सबसे जाना पहचाना वचन की ओर प्रभु हमें ले जा रहा। அது மாத்திரமல்ல, இது ஒரு மிகவும் நம்மை கம்ஃபோர்ட் பண்ணுகிற अनेक வசனங்களிலே இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். जो तसल्ली देने वाले वचन है उन वचनों में ये भी एक वचन है। இந்த வசனத்தை எப்பொழுது நான் ஆங்கில வேதாகமத்திலே பார்த்தேனோ, जब कभी या जब मैं इस वचन को अंग्रेजी बाइबल में ने देखा, அதுல இன்னும் கொஞ்சம் திருத்தமான அழுத்தமான காரியங்களை நான் கண்டுகொண்டேன். इस वचन का अंग्रेजी का अनुवाद और सफाई से और विस्तारण रूप से पाया गया। இங்க தமிழ் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ तमिल बाइबल में लिखा है कि हम जानते हैं कि भलाई के लिए होती है। ஆனால் வேத ஆங்கில வேதம் விசேஷமாக ஆம்பிளிஃபைட் பைபிள்ல ஒருவேளை நீங்கள் பார்ப்பீர்களானால், लेकिन अंग्रेजी बाइबल विशेष करके एम्पलीफाइड बाइबल करके एक बाइबल है, उसमें अगर आप खोजेंगे, அந்த ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, we know with great confidence that God who is deeply concerned about us causes all things to work together as a plan for good for those who love God, to those who are called according to his plan and purpose. இங்க எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இதை செய்கிறார். यहाँ इस प्रकार लिखा है कि परमेश्वर खुद इसको करता है। தமிழில் எழுதப்பட்டிருக்கிற நாம் அறிந்திருக்கிறோம். तमिल में लिखा है कि हम जानते हैं। ஆங்கில வேதாகமத்திலே மிகவும் ஒரு நிச்சயத்தோடு கூட இந்த காரியம் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். लेकिन अंग्रेजी में एक निश्चयता
पूर्व इस वचन पाया गया। ஆண்டவர் எப்படியாய் தம்மை இன்றைக்கு நம்ம மத்தியிலே வெளிப்படுத்த விரும்புகிறார்? आज परमेश्वर अपने को किस प्रकार प्रकट करना चाहता है? எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிற ஆண்டவர். सारी बातों को भलाई के रूप में हमारे लिए बदलने वाला प्रभु நாம் है। அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவரிடத்திலே அன்பு கூறுகிறதுனாலே நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிக்கிற ஆண்டவர். हम मुझसे बुलाए गए और हम प्रेम करते हैं, इसके चलते सारी बातें मिलकर भलाई को उत्पन्न करती है। ஒருவேளை இந்த கால வேளையிலே பலவிதமான குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலையில இந்த ஆராதனையில வந்து உட்கார்ந்திருக்கலாம். शायद आप इस सुबह के घड़ी में विस्मित होकर एक घबराहट के साथ आ बैठे होंगे। பலவிதமான காரியங்கள் உங்களுடைய சிந்தையிலே பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கலாம். कई बातें आकर बुरा प्रभाव को आपके मन में डाला होगा। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனை ஆராதிக்கிற வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிற ஆண்டவர். ऐसे आप बैठे हुए सबों से प्रभु कहता है कि मेरे चलते सारी बातें भलाई को उत्पन्न करेंगी। ஒருவேளை யோசேப்பை நாம் வேதத்திலே பார்த்தோமேயானால் अगर यूसुफ की कहानी को बाइबल में देखेंगे, அவனுடைய கதையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். उसके जीवन चरित्र को सब कोई जानते हैं। ஒரு முறை அல்ல இரண்டு முறை மிகவும் தெளிவாக ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஒரு மனிதர். ना केवल एक बार, दो बार उसने परमेश्वर के बुलाहट को सफाई से पाया। ஏதோ அப்படி வந்துச்சு, இப்படி பார்த்தேன், இப்படி நினைக்கிறேன் என்றல்ல, தெளிவாய் ஆண்டவர் அவனுடைய பின்னாட்களின் காரியங்களை, தரிசனங்களை ஆண்டவர் காட்டியிருந்தார். यूं देखा वैसे देखा, यूं देखा वैसा नहीं, लेकिन बिल्कुल सफाई तौर से बुलाहट उसके सामने चले आया। அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழைப்பை பெற்றிருந்த மனிதன். इतनी बड़ी बुलाहट को पाया हुआ यूसुफ, ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான குழப்பங்களும் சூழ்நிலைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். लेकिन उसके जीवन में कई प्रकार की घबराने की बातें, कई प्रकार की विस्मित होने की बातें चली आती थी। மிகவும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அநேகந்தரம் அவன் தள்ளப்பட்டான். कई बार उसका तिरस्कार किया गया। சகோதரர்களினாலே வெறுத்து ஒதுக்கப்படுகிற சூழ்நிலையிலே காணப்பட்டான். उनके भाई लोगों ने उनसे नफरत किया और भाई लोगों ने उनको छोड़ा। மேலே இருக்கிற அதிகாரங்க அவனை அழுத்தின காரியங்களை அவன் உணர்ந்தான். उसके ऊपर का जो अधिकार है या अधिकारी है, वे इसके ऊपर दबाव डालते थे। அவன் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே अनेक சோதனைகளை தாண்ட வேண்டியதாக இருந்தது. पवित्रता का जीवन में कई प्रकार की परीक्षाओं को उसने झेला, जिया। ஆனால் எல்லாவற்றிலும் அவன் தன்னுடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் தேவனை இடத்திலே அன்பு கூர்ந்தவனாய் காணப்பட்டான். लेकिन सारी बातों में जो बुलाहट के योग्य चाल वो चला। தேவனிடத்தில் அவன் அன்பு கூர்ந்தான். प्रभु से उसने प्रेम किया। எப்படி சொல்ல முடியும்? कैसे कह सकते हैं? அவன் எங்கேயும் ஒரு வார்த்தையும் தேவனை குறித்து யாரிடத்திலையும் குறை சொல்லல. कभी भी वो ईश्वर के बारे में या प्रभु के बारे में बुरा भला किसी से नहीं कहा। தரிசனம் எல்லாம் தந்தாரு, दर्शन तो वो दे दिया, ஆனா நான் இப்படி இருக்கிறேன், लेकिन मैं तो ऐसा ही पड़ा हूं, நான் தப்பா குற்றஞ்சாட்டப்படுறேன், मैं तो बिल्कुल बेमतलब आरोप मेरे ऊपर लगाया जा रहा, நான் குழியில தள்ளப்பட்டிருக்கேன், मैं गड्ढा में गिराया गया। யாரிடத்திலும் எந்த ஒரு குறையும் சொல்லல. किसी के सामने जाकर के वो कभी इस प्रकार का बुरा भला नहीं कहा। தன்னுடைய சாட்சியை காத்துக்கொண்டான். वो अपनी गवाही को थामे रहा। தன்னுடைய சாட்சியின் வாழ்க்கையிலே தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தான். अपनी गवाही के जीवन से वो परमेश्वर से प्रेम दिखाते रहा। உலகத்தோடு மாமிசத்தோடு ஒத்துப்போகிற அல்லது ஒத்துப்போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளப்படுகிறான். संसार के दृश्य बनने के लिए या शारीरिक काम करने के लिए एक ऐसी बातों में ढकेल दिया गया। கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திரலாம். थोड़ा सा अगर छोड़ देता बस ये पूरा आराम पा सकता था। கொஞ்சம் அந்த போத்திபாருடைய மனைவியோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் மேல போயிரலாம். वो पोतीफर की पत्नी के साथ थोड़ा सा अगर ये एडजस्ट किया होता तो और ऊपर उठाया जा सकता था। அதை காட்டிலும் மேலாக தேவனை நேசித்தான். लेकिन उससे बढ़कर के परमेश्वर से उसने प्रेम किया। ஆண்டவரை நேசிக்கிற நேசம் அவனிடத்தில் மிகுதியாய் காணப்பட்டது. परमेश्वर का प्रेम उसके अंदर बढ़ता ही गया। எனவே தான் நாம் அறிந்திருக்கிற அந்த வசனத்திலே தைரியமாய் அவர் சொல்லுகிறார். इसलिए हमारा जाना पहचाना वचन में वो खुद इस प्रकार कहता है। ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். उत्पत्ति 50वां अध्याय 20वां वचन में, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். उत्पत्ति 50 अध्याय 20वां वचन, यद्यपि तुम लोगों ने मेरे लिए बुराई का विचार किया परंतु परमेश्वर ने इसी बात में भलाई का विचार किया।
தேவன் தரிசனங்களை தரும் பொழுது, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தரும் பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது. जब परमेश्वर वायदा देता है या दर्शन को दिखाता है हम आनंदित होते हैं. ஆனால் அது நிறைவேறுகிற நாட்களுக்கு முன்பதாக இருக்கிற இடைப்பட்ட காலங்கள் மிகவும் நெருக்கமான ஒன்று. लेकिन उसका पूरे होने के पहले जो बीच का समय है वो संघर्ष भरा रहता है. ஆனால் இவைகளின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். लेकिन बातों को बीच में वो परमेश्वर खुद हमें नहीं छोड़ता. ஆண்டவர் அவன் தனிமையா இருக்கும் பொழுதும் அவனோடு கூட ஆண்டவர் இருந்தார். जब यूसुफ अकेला था तब भी परमेश्वर उसके संग रहा. வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது ஆண்டவரோ அல்லது யாரும் அவருக்கு துணை இல்லாத ஒரு சூழ்நிலை போல காணப்பட்டது. अगर कोई यूसुफ को ऊपर ही ऊपर देखता उसको लगेगा कि इसके साथ ईश्वर है ही नहीं है. தாவீது சங்கீதக்காரன் சொல்வது போல, जैसे भजन संगीता का लेखक कहता है, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடிப்போம் வாருங்கள். आओ परमेश्वर ने उस व्यक्ति को छोड़ दिया, उसको पकड़ेंगे. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யோசேப்பை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். लेकिन हर समय अगर आप यूसुफ का जीवन को पढ़िएगा प्रभु उसके साथ ही बने रहा. ஆண்டவர் அவனுக்காக செயல்பட்டு கொண்டே இருந்தார். परमेश्वर यूसुफ के चलते कार्य करता ही रहा. வெளிப்புறமாய் காரியங்கள் தென்படாவிட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தையும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியையும் ஆண்டவர் அவனுக்குள்ளே கொடுத்திருந்தார். चाहे शायद बाहरी रूप में लोगों ने नहीं देखा लेकिन एक निश्चयता की बातों को यूसुफ के अंदर प्रभु डाला. எனவே எந்த சைடு ட்ராக்கும் எடுக்கல. சைடு ட்ராக் कोई भी साइड ट्रैक में वो अपने को नहीं रखा. ஏன்னா வெளியில தெரியல, ஆனா அவன் அறிந்திருந்தான். लेकिन उसको मालूम था, बाहर दिखाई नहीं पड़ता था लेकिन उसको मालूम था. யோபும் அப்படிதான் சொல்றாரு 23வது அதிகாரத்துல. अय्यूबी 23वां अध्याय में इसी प्रकार நான் कहता முன்னாடி है. பார்க்கிறேன் ஆண்டவரை பார்க்க முடியல, பின்னாடி பார்க்கிறேன், வலது பக்கம் பார்க்கிறேன், இடது பக்கம் பார்க்கிறேன், எங்கேயுமே ஆண்டவரை பார்க்க முடியல. वो कहता है मैं सामने देखता हूं परमेश्वर को नहीं देखता, पीछे देखता उसको नहीं देखता, दाहिने बाएं उस परमेश्वर को मैं नहीं देखता. ஆனா தைரியமா சொல்றான், लेकिन वो हिम्मत से भरी कहता है. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். वो कहता है तो भी जिस मार्ग में होके मैं जाता हूं उसको वो जानता है. என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். अगर वो मुझे परखेगा तो मैं सोना कुंदन जैसे निकलूंगा. எல்லா காரியங்களையும் கொண்டு ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணினார். सारी बातों को परमेश्वर होने दिया लेकिन भलाई में बदल डाला. ஆனா இந்த இடைப்பட்ட நாட்களில் இருக்கிற இந்த சைலண்ட் பீரியட் அது நம்மை ரொம்பவும் ஒரு குழப்பத்திலே அல்லது நம்மை மிகவும் கவலைப்படுத்துகிற ஒரு நேரம். लेकिन बीच का जो चुपचाप रहने का या कुछ भी दिखाई नहीं पड़ने का जो समय है वो हमें बहुत ही परीक्षा में डालने का है. மிகுந்த கலக்கத்திற்குள் நம்மை கொண்டு போகிற ஒரு தருணம். ये समय जो है हमें घबराहट में पहुंचाने वाला समय है. நமக்குள்ள என்னன்னா ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். हमारे पास क्या है कि परमेश्वर तो सुध ही ले लिया है. நான் கடந்த முறை ஞாயிற்றுக்கிழமையிலே பேசும் பொழுதும் அழைப்பை குறித்தே நான் பேசினேன். मैं पिछले बार जब इतवार के समय यहाँ बोल रहा था तो बुलाहट के बारे में ही बोल रहा था. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும். तो हम सोचते हैं या मैं सोचता हूँ परमेश्वर तो बुला लिया, बुलाहट है तो सब कुछ ठीक ठाक तो चलेगा ही. சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும், वातावरण सही होना चाहिए, தேவைகள் சந்திக்கப்படணும், मेरी जरूरतें पूरी की जानी चाहिए, அற்புதங்கள் நடக்கணும். फिर जो सोचता वो पूरा होना चाहिए. அப்படி இல்லாத அந்த அமைதியின் சூழ்நிலை நம்மை வருத்தக்கூடும். लेकिन कुछ भी नहीं दिखाई पड़ रहा है, एकदम शांत है तो वो हमें सत्ता सकती है. இன்றைக்கு ஒருவேளை சூழ்நிலை உங்களுடையது அப்படியா இருக்கலாம். आज आपकी परिस्थिति ऐसी हो सकती है. எல்லாமே கரெக்ட், सारी बातें तो ठीक है, நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், मैं बुलाया गया, நான் தேவனை நேசிக்கிறேன், मैं उससे प्रेम रखता हूँ. ஏன் ஆண்டவரே, क्यों होता प्रभु ऐसे? ஏனப்பா? क्यों हो रहा है प्रभु? சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் லூக்கா 8வது அதிகாரத்துல, लूका 8वां अध्याय में यीशु चेलों से कहता है அக்கறைக்கு போவோம் வாருங்கள். उस पार, नदी के उस पार जाएं, आओ. ஏசப்பா கூட்டாங்க, பயங்கர உற்சாகமா இருந்திருக்கும். यीशु तो बुला रहा है, जाओ हम लोग जाएंगे करके वो लोग खुशी भरे गए होंगे. நாங்க இயேசுவோடு கூட ட்ரிப் போறோம், हम लोग यीशु के साथ एक पिकनिक जा रहे हैं, ट्रिप जा रहे हैं. ஆனா அங்க ஒரு சைலண்ட் பீரியட் வருது. लेकिन वहां चुप रहने का एक बातें चली आती है. ஆண்டவர் கூட இருக்காரு, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டேங்காரு. परमेश्वर खुद यीशु है हमारे संग लेकिन कुछ भी करता नहीं है. वो ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு, वो उसी ने बुलाया, ஆண்டவர் தான் அந்த பாதையை ஆயத்தம் பண்ணினாரு, यीशु ने ही उस बात को तैयार किया டெஸ்டினேஷனே ஆண்டவர் தான் சொன்னாரு. और जहां जाना चाहिए वो यीशु ने कहा. ஆனா சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஆண்டவர் அமைதியாயிட்டார். लेकिन वातावरण में जब बदलाव आता है यीशु क्यों चुपचाप है? அப்பந்தான் கலக்கம் வருது.
तभी घबराहट आता है। ஐயோ ஐயரே ஆண்டவரே நாங்க செத்து போறோமே. हाय हम मर रहे हैं। ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता है ஏன்பா சந்தேகப்படுறீங்க? तुम क्यों संदेह करते हो? நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். क्या मैं तेरे संग नहीं रहता? நான் வெளிப்புறமாய் செயல்படாவிட்டாலும் நான் உட்புறமாய் செயல்படுகிற ஆண்டவர். चाहे मेरी क्रियाएं बाहर दिखाई नहीं पड़ रही है, लेकिन मैं அதனால்தான் भीतर ही कार्य करता हूं। அதனால்தான் யோபு சொல்றார், இரவிலும் என்னை கீதம் பாடச் செய்கிற தேவன். इसलिए अय्यूब कहता है रात में भी गाना की बातों को मेरे मन में डालने वाला परमेश्वर है। அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கிற தேவன். अगर ऐसी परिस्थिति में आप है तो प्रभु कहता है सारी बातों को मैं भलाई में बदलूंगा। யோவான் 11வது அதிகாரத்துல பார்க்கிறோம் மார்த்தார் மரியாளை குறித்து. यूहन्ना 11 अध्याय में देखते हैं मार्था और मरियम के बारे में। ஆண்டவரை நேசிக்கிறாங்க, दोनों प्रभु से प्रेम रखती है ஆண்டவரினால் அன்பு கூறப்படுறாங்க. और यीशु भी उनसे प्रेम करता है। ரொம்ப கூலா ஆண்டவரை கூப்பிட்டுருக்கலாம், சகோதரன் வியாதியா இருக்கிறான், யா வாங்க சார் அப்படின்னு. और वो लोग जो है बहुत ठंड में यानी बहुत ही आराम से बुला सकती थी यीशु को, हमारे भाई लाजर बीमार है आइए, बुला सकती थी। ரொம்ப கேஷுவலா தான் கூப்பிட்டுருப்பாங்க. ऐसे ही शायद बुलाए होंगे, आराम से बुलाए होंगे यीशु को। ஆண்டவர் வர போறாரு, சுகத்தை கொடுக்க போறாரு. ओ यीशु तो आएगा ही है, चंगाई मिलने वाला है करके। ஆனா அந்த கால தாமதம், அந்த இடைப்பட்ட காலம் அவருடைய விசுவாசத்தை அசைக்கிறது. लेकिन वो बीच की बातें, विलंब होने की बातें उन बहनों के अंदर का विश्वास को हिलाया। ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். यीशु कहता है कि अगर तुम विश्वास करोगी उसकी यानी मेरी महिमा को देखोगी। நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். अगर तुम विश्वास करोगी तो उस परमेश्वर की महिमा देखोगी। உங்களுடைய குடும்ப சூழல் அப்படியா இருக்கலாம், क्या आपके परिवार की परिस्थिति ऐसा है? உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழல் அப்படியா क्या இருக்கலாம், आपके बच्चों की परिस्थिति ऐसा है? உங்களுடைய ஊழியம் சார்ந்த காரியங்கள் அப்படியா क्या இருக்கலாம், आपकी सेवकाई की स्थिति ऐसी है? உங்களுடைய சரீரத்தின் சுகத்துக்கு அடுத்த காரியங்கள் அப்படியா क्या இருக்கலாம். आप बीमार बार बार पड़ते हैं? உங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியம் 4 நாள் ஆயிருச்சே, இனி என்ன ஆகும்? क्या आप तड़पते हैं 4 दिन हो गया कुछ होता नहीं, क्यों? இனி ஒரு பிரயோஜனமும் இல்ல. अभी कोई लाभ नहीं है। இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை ऐसे காண்பாய். घबराने वाले आपसे यीशु कहता है अगर आप विश्वास करेंगी तो उसकी महिमा को देखेंगे। எவ்வளவு பேச்ச கேட்டிருப்பாங்க இந்த ரெண்டு பேரும். कितने तो बातों को हम लोग सुन लिए हैं। மார்த்தாளும் மரியாளும் ஏகப்பட்ட வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். मार्था और मरियम कई लोगों से कई बातों को सुने होंगे। இயேசு இயேசு நலஞ்சாங்க ஐயா. यीशु यीशु करके कई बातें वो तो बोल रही थी, यीशु यीशु करके। நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இயேசு வந்ததுக்கு அப்புறமே பேசினாங்க. मैं क्यों इसको कहता हूं कि यीशु वहां उस जगह पर आने के बाद भी ऐसे लोग कह रहे हैं இவனை உயிரோடு எழுப்பிருக்க கூடாதா? क्या इसको यीशु को जिला नहीं सकता था? ஆனால் அத்தனை காரியங்களுக்கு மத்தியிலும் लेकिन उन सारी बातों के बीच में ஆண்டவர் அந்த சைலண்ட் பீரியட்லயும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார். उस चुपचाप यानी बिल्कुल कुछ भी नहीं हो रहा है उस वक्त में परमेश्वर कार्य करता रहा। ஏனென்றால் அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். क्योंकि बुलाने वाला उस महान परमेश्वर सच्चा है। முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நீங்கள் நேசிக்கிற உங்கள் ஆண்டவர் உண்மையுள்ளவர். जिस परमेश्वर से पूरे मन और तन से आप आराधना करते हैं वो जीवित है और विश्वास योग्य है। ஆனா लेकिन இன்னொரு காரியத்தை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். एक और बात को भी हम जरा सोचना है। அழைக்கப்பட்டதுனால எனக்கு எல்லாமே நன்மையா தான் முடியும் அப்படின்னு நாம இருந்து விட முடியாது. मैं तो बुलाया गया हूं इसलिए सारी बातें भलाई को ही उत्पन्न करके करके चुप नहीं बैठ सकते हैं। ஏனென்றால் யோசுவா சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். क्योंकि यहोशू की एक बात को हम देखने जा रहे हैं। யோசுவா 24வது அதிகாரம் यहोशू की किताब 24वां अध्याय 20வது வசனத்தை வாசிக்கிறேன். मैं 20वां वचन को पढ़ने जा रहा हूं। யோசுவா 24:20வது வசனம். यहोशू 24 का 20। கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். यदि तुम यहोवा को त्याग कर पराये देवताओं की सेवा करने लगोगे तो यद्यपि वह तुम्हारा भला करता आया है तो भी वह फिर कर तुम्हारी हानि करेगा। அதனுடைய காரணம் 23வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. उसका कारण जो है 23वां वचन में है।
ஏன்னா முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினது உண்மைதான். ஆனா இப்ப இருதயம் வேற எங்கேயோ போயிருச்சு. सचमुच में वे लोग पूर्ण मन से उसको खोज करते थे, लेकिन उनका मन अभी कहीं दूर चला गया। இருதயம் அங்க இல்ல, वहां उनका मन नहीं रहा। அவர்தான் எங்களுடைய தேவன் அப்படின்னு சொல்றோம், वो कहते हैं या हम कहते हैं वही हमारा प्रभु है, அவர்தான் எங்க ரட்சகர்னு சொல்றோம், वो हमारा उद्धारकर्ता कहते हैं, என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர்னு சொல்றோம், हम बोलते हैं मेरा बुलाने वाला सच्चा है, ஆனா இருதயம் எங்கேயோ இருக்குது. लेकिन हमारा हृदय या मन कहीं दूसरा जगह है। அதனால யோசுவா சொல்றாரு, தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. इसलिए यहोशू कहता है तुम ऐसे गलत न समझो, ஆண்டவர் எல்லாம் நன்மையா தான் கொண்டு வருவான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. प्रभु भलाई को ही उत्पन्न करेगा करके गलत न समझो। எப்பொழுது உங்களுடைய இருதயம் வேறு திசைக்கு மாற்றப்படுகிறதோ, जब आपका मन दूसरा जगह फेर लेता है, அவர் தீமை செய்யவும் ஆயத்தமாகி விடுவார். तब वो बुराई करने के लिए भी चले आएगा। இன்னைக்கு நம்முடைய இருதயம் எங்க இருக்குது? आज हमारे मन या हृदय किस जगह पे है? இன்னைக்கு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறோம். शायद आप विस्मित जगह पर है இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். या संकट के समय में होंगे। ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா நன்மை செய்வாரு, நல்லதுதான். ये तो बात अच्छी है कि प्रभु मेरे लिए भलाई करेगा। எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்காக தான் கொண்டு வருவாரு, நல்லதுதான். सचमुच में सारी बातों को प्रभु भलाई में बदलेगा, अच्छी बात है। அதுல முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், வேர் இஸ் மை ஹார்ட்? लेकिन वहां देखने की बातें हैं, मेरे मन कहाँ है, என்னுடைய இருதயம் எங்க இருக்குது? मेरा हृदय कहाँ पर पड़ा रह रहा है। ஏனென்றால் மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 21வது வசனத்துல, क्योंकि मत्ती 6 अध्याय 21 पद में ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குது. वहां प्रभु कहता है तेरा धन कहाँ हो वहां तेरा हृदय रहेगा। பொக்கிஷம் என்னது? धन का मतलब क्या होता है? பொக்கிஷம் எதிர்காலத்துக்கான ஒரு காரியம். वो तो भविष्य के लिए काम आने वाला धन है। பின்னாடி எடுத்து எதையாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். बाद में उस धन को लेके या संपत्ति को लेके कुछ कर सकते, कमा सकते। அவசரத்துக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். जब जरूरत पड़ेगा उस धन को इस्तेमाल कर सकते। ஆண்டவர் சொல்றாரு, लेकिन प्रभु कहता है உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம். जहां तेरा धन है वहां तेरा मन है। மிகவும் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். गहरी सोच में पड़े रहने की एक बात है। நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் வைத்திருக்கிறோம்? हमारे भरोसा किसके ऊपर है? ஆண்டவர் சொல்றாரு, 2 தவறு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணிட்டாங்க. वहां इजराइल लोगों ने 2 बार यानी 2 बार या 2 प्रकार की गलतियां की। ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டுட்டாங்க. जीवन जल के स्रोता को उस इजराइल लोगों ने छोड़ दिया। அதுவா ஊறி ஊறி வந்துகிட்டே இருந்துச்சியா, அதை விட்டுட்டாங்க. जल या पानी अपने से स्रोता लेकर के ऊपर उब रहा था। சின்ன சின்ன டேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. वहां छोटा छोटा जगह पर वे लोग डेरा करते थे, அதுவும் வெடிப்பா இருக்கு. और वहां पे जो है देख रहे हैं वो भी दरार जैसा है। ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிற இருதயம், जीवित परमेश्वर से अलग जाने वाले मन, छोड़ने वाले मन। நம்முடைய நம்பிக்கை நாம் எதன் மேல வச்சிருக்கிறோம்? आपका भरोसा किसके ऊपर है? அவர்தான் நம்முடைய பொக்கிஷமா இருக்கிறாரா? क्या आपका भरोसा खुद आपका ईश्वर है? எப்பொழுது தேவனை விட்டு மற்ற காரியங்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ, जब कभी आप परमेश्वर को छोड़ के किसी और चीज या बात के ऊपर भरोसा रखते हैं, மற்ற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ, या किसी मनुष्य के ऊपर भरोसा रखते हैं, பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ, या पैसा के ऊपर भरोसा रखते हैं, நாம் தேவனை முழுவதுமாக நேசிக்க முடியாது. तब हम परमेश्वर से पूरे प्रेम नहीं कर सकते। இதோடு இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். एक और बात को मैं कहने के लिए चाहता हूं। ஆண்டவரை நான் நேசிக்கிறதுனால, அவர் என்னை அழைத்திருக்கிறதுனால எல்லாமே உலக பிரகாரமா நன்மையா தான் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. मैं परमेश्वर से प्रेम रखता हूं या वो मुझे बुलाया तो संसार में जो कुछ मेरे लिए होता है भलाई में ही होता है करके नहीं कह सकते हैं। என்ன பிரதர் முன்ன பின்ன ஒரு மாதிரி குழப்புறீங்க? तो आप बोलेंगे भैया आप कैसे कैसे प्रचार कर रहे हैं, समझ में नहीं आ रहा, ऐसे बोलते हैं वैसे भी बोलते हैं। அவர் என்ன அழைச்சிருக்கனால எல்லாமே நன்மையா முடியும், நீங்க நல்லா இருந்துச்சு. आपने कहा या ये भी अच्छा लग रहा है, प्रभु ने बुलाया इसलिए सारी बातें मिलकर भलाई को उत्पन्न करेगा। உங்க பொக்கிஷம் எங்க இருக்குன்ட்டீங்க. आपने कहा कि आपका धन कहाँ है, இப்ப சொல்றீங்க நீங்க உண்மையிலே நேசிச்சாலும் எல்லாரும் நன்மையா நடக்காது. लेकिन अब आप कह रहे हैं उल्टा में कि अगर आप प्रेम भी रखेंगे परमेश्वर से कभी भलाई के लिए होता नहीं। அதனால தான் சொன்னேன், உலக பிரகாரமாக நன்மையாய் நடக்காமல் இருக்கலாம். इसलिए मैंने कहा संसारिक तौर से
भलाई जैसे दिखाई नहीं पड़ सकती। ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். स्तिफनुस के बारे में पढ़ते हैं। தேவனை நேசித்த மனிதன், उस स्तिफनुस ने प्रेम रखता था परमेश्वर से, தேவனுடைய பணியில் அழைக்கப்பட்ட மனிதன். परमेश्वर की सेवकाई के लिए बुलाहट था, அவனுடைய முடிவை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். लेकिन उसकी अंतिम घड़ी को आप जानते होंगे। உலக பிரகாரமா நன்மையா முடியல. उसका जीवन संसारिक तौर से भलाई में अंत नहीं हुआ। ஒரு நாள் நினைச்சாங்க எனக்கு இப்படிதான் நடக்கும், நன்மையா தான் நடந்துகிட்டே போகும். இல்ல, आप कभी मत सोचिएगा मेरे जीवन में सारी बातें लेकर के भलाई को ही उत्पन्न करते रहेगा करके कभी मत सोचिएगा। ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் அவன் கல்லெறியப்பட்டான். स्तिफनुस के जीवन में वह पत्थरवाह किया गया। வேத வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டினவன், प्रभु का वचन के लिए जलने वाला, धून दिखाने वाला, என்ன நடந்தாலும் வசனத்தை பிரசங்கிக்க மனிதன், कुछ भी विरोध में आए वचन को प्रचार करता रहा स्तिफनुस। கல்லெறியப்படுகிறான், लेकिन पत्थरवाह किया गया, குற்றம் சாட்டப்படுகிறான். उसके ऊपर गलत आरोप, ஆனா அவன் சோர்ந்து போகல. लेकिन वो निराश न छोड़ा, यानी वो हियाव न छोड़ा। ஏன்னா உலக பிரகாரமான நன்மையை காட்டிலும் பெரிதான நன்மையின் மேல அவனுடைய கண்கள் வைக்கப்பட்டிருந்தது. क्योंकि उसकी आंखें संसार में जो भलाई जिसे दिखाई पड़ती है उससे बढ़कर के स्वर्गीय भलाई के ऊपर लगी रही। வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் மனுஷகுமாரன் எழுந்து நிற்கிறதையும் மகிமையாய் பார்த்தான். आकाश खुला हुआ या स्वर्ग खुला हुआ और वहां मनुष्य का पुत्र खड़ा हुआ उसने देखा। இந்த நன்மையை காட்டிலும் பெரிதான நன்மையின் மேல் அவனுடைய நாட்டமும் வாஞ்சையும் கண்களும் வைக்கப்பட்டிருந்தது. संसारिक भलाई से लेकर के या बढ़ करके उस स्वर्गीय भलाई के ऊपर उसकी आंखें और विचारें थी। ஒருவேளை இந்த உலகத்தினுடைய நன்மைகளின் மீது நம்முடைய மனம் வைக்கப்பட்டிருக்குமேயானால், शायद आपके मन इस संसारिक भलाई के ऊपर लग रहती है तो நாம் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. हम निराश होने का संभावना है। ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருப்போமேயானால், अगर ऐसी परिस्थिति में आप रहते, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மகிமையை நாம் பார்ப்போமேயானால், अगर आज हम देखने पाए मेरे लिए वो महिमा वो रखा है स्वर्ग में, उसको देखें, நாம் சோர்ந்து போகாமல் தேவனை ஆராதிக்க முடியும். अगर देखेंगे तो कभी निराश न होंगे, आराधना करेंगे। இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? आज आपकी परिस्थिति कैसी है? ஒருவேளை சூழ்நிலையிலே மாற்றமே இல்லாமல் இருக்கலாம். कि लग रहा है कि परिस्थिति तो बदलती ही नहीं है, क्यों? எத்தனையோ ஆண்டுகளாக என்னுடைய சூழ்நிலையில எந்த மாற்றமும் இல்லை. मेरे घर में या मेरे चारों तरफ जो था परिस्थिति वैसे आज भी है। யாக்கோவும் ஆண்டவரினால் அழைக்கப்பட்டவனாய் இருந்தார். याकूब परमेश्वर से बुलाया गया था, பேதுரும் அழைக்கப்பட்டவனாய் இருந்தார். पत्रस भी बुलाया गया था। ஆனா வேதத்துல பார்க்கிறோம், लेकिन बाइबल में देखते हैं பேதுரு தப்புவிக்கப்படுகிறார். पत्रस वहां यानी निकास पाया, ஆனா யாக்கோபு பட்டயத்தால் கொலை செய்யப்படுகிறான். लेकिन याकूब तलवार से काटा गया। மேன்மையான நன்மைகளின் மீது அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருந்தது. जो ऊपरी भलाई है उसके ऊपर इसकी आंखें लगी हुई थी। அதனாலதான் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடுக்கல. इसलिए स्तिफनुस अपने जीवन में निराशा के लिए जगह नहीं दिया। அவன் கடைசி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கான், அவன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று சொன்னான். अगर आप प्रेरितों के काम 7वां अध्याय में पढ़िएंगे तो उसमें उसके बारे में आखिरी वचन में लिखा है वो घुटने टेक करके उससे विनती किया स्तिफनुस ने। அவனுடைய முகம் பிரகாசித்தது. उसके चेहरा में चमक चले आया। அவன் முழுவதும் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான். वो पूरे पूरे अपने को प्रभु के लिए सौंप இந்த दिया। உலக பிரகாரமான நன்மைகளோ காரியங்களோ ஒருவேளை எனக்கு தென்படாமல் இருந்தாலும், इस संसार में भलाई या कुछ बातें मेरे आंखों में नजरों में शायद दिखाई नहीं पड़ सकती, உம்முடைய மகிமை எனக்கு போதும் ஆண்டவரே. लेकिन मेरे लिए ये पर्याप्त है। तेरी महिमा, உம்முடைய மகிமையின் பிரகாசம் என் மேல இருக்குது, அது போதும் ஆண்டவரே. हे प्रभु तेरी महिमा का जो छाया मेरे चेहरा में है वो पर्याप्त है। நான் தொடர்ந்து உமக்கு என்னை முழுவதும் அர்ப்பணிக்க முடியும். मैं लगातार तेरे सम्मुख में अपने को अर्पण कर सकता हूँ। ஆண்டவர் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ளவர்களை ஆண்டவர் தேடுகிறார். ऐसे अर्पण किए हुए लोगों को प्रभु खोजता है। இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். आज ऐसी परमेश्वर को आराधना करने के लिए आप आए हैं। அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கிற ஆண்டவர். उसके चलते सारी बातें मिलके भलाई को उत्पन्न करेंगी। எப்பொழுது நம்முடைய இருதயம் அவரை மாத்திரம் நோக்கி இருக்கிறதோ அப்பொழுது அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். जब कभी हमारे मन उसकी ओर ताकते रहता है तब वो भलाई को उत्पन्न करता है। அந்த மகிமையும் அந்த மேன்மையை மாத்திரம் நாம் நோக்கி கொண்டிருப்போமேயானால் நாம் நிச்சயமாக மேன்மையான நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். उस महिमा या उस स्वर्गीय बातों के ऊपर नजर लगाएंगे तो उसकी भलाई हमारे ऊपर आती रहती है। இப்படிப்பட்ட பூரண நிச்சயத்தோடு கூட நாம் எழுந்திருந்து